கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி? தென்சென்னையோடைய நுரையீரல் தெரியுமா? இந்த தென்சென்னையோடைய நுரையீரல் தான் நம்ம இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காடு. இந்த சதுப்பு நிலத்தில் சூப்பராக பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள். அநேகமாக இந்த பறவைகள்லாம் வந்தால் உக்காடுறதுக்காக தீவு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்களே நடுவில் அநேகமாக அதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக அது பறக்கிறதெல்லாம் கூட பறவை தான் நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் கிட்ட போய் பார்க்கலாம். இது உண்மையாகவே நல்ல விஷயம் தானே, சூப்பர் விஷயம் தானே. இங்கே பாருங்கள், போட் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பள்ளிக்கரணை மார்ஷலாண்டு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், கொக்குலாம் உட்காந்துருக்க மாதிரி சூப்பரில். அந்த சைடு தான் இருக்குது பார்க்கு. அந்த நம்ம இப்போ பார்த்த பார்க் அங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்ஷலாண்டு. இது வேளச்சேரியிலேருந்து ஆரம்பித்து பள்ளிக்கரணை, நம்ம செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, தாளம்பூர் வரைக்கும் போகும் இந்த சதுப்பு நிலம். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அடர்வானம்னு நினைக்கிறேன். பறவைகள்லாம் கூடுறதுக்காக தீவு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்களே அது நினைக்கிறேன். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அடடே, என்னங்க நான் ஏதாவது தப்பாக வந்துட்டேன்னா? அங்கே பாருங்கள், ஏதோ எனக்கு அது அந்த தீவு மாதிரி தெரியல. ஃபுல்லாக பறவைகளாக பறக்குது. அது என்ன பறவைன்ற தெரியல. நம்ம கிட்டக்க போய் பார்க்கலாம். நிறைய பறவைகள் பறக்குது. மலை மாதிரி இருக்குன்னு பார்த்தா குப்பமேடுங்க, ஃபுல்லாக குப்பமேடுங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஏதோ திட்டம்லாம் போட்டிருக்கதா சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாம் மெல்லமாக கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் ஜாஸ்தி இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கே. அங்கே பாருங்கள், இது எவ்வளோ உயரத்துக்கு வரைக்கும் குப்பை இருக்குன்னு அந்த சின்ன வண்டி இந்த காட்டம் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ இவங்க கிட்ட திட்டங்கள் எதுவுமே சரியா இல்லையா, இல்லை நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செய்கிறோன்றதை நம்ம கிட்ட காட்டிக்கிறாங்களா? பாருங்க, இது ஒரு மலை மாதிரியே ஆயிடுச்சு பாருங்களேன். அந்த வண்டிலாம் அங்கே மேலே இருக்க குப்பை அள்ளுற வண்டி, இந்த ஜேசிபி, அந்த இது அங்கே குப்பலாரிலாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். அப்போது இது எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்குன்னு தெரியுதா? இப்போது என்னங்க இது, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் ஏதாவது தப்பாக எடுத்துட்டேனா இல்லை என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இவங்க கிட்டலாம் திட்டங்கள் இருக்கா, இல்லைன்னா திட்டங்கள் இருக்க மாதிரி விளம்பரப்படுத்திக்கிறாங்களா, ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது எல்லாமே நம்மளுடைய குப்பை தான். ஆனால் இந்த குப்பைகளை யாருமே நம்ம கையால் பிடிச்சிட்டு வந்து இங்கே போடல இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒருவேளை நீங்கள் முதலமைச்சராக ஆகணும், முதலமைச்சர் ஆனால் நீங்கள் என்னெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு திட்டங்கள் வச்சுருப்பீங்க, எப்படியெல்லாம் பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ.